மக்களே நம்ம இப்ப எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்க ₹100, ₹200, ₹20 நோட்டுகளை எல்லாம் தூக்கி போடுறதுக்கு நேரம் வந்தாச்சுங்க. என்னடா சொல்ற அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமாங்க. இந்த நோட்டுகளை எல்லாம் தூக்கி போட்டு பிளாஸ்டிக் நோட்டுகளை கொண்டு வர போறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியே இருக்குது. ஆர்பிஐ இப்ப 6300 கோடிக்கு பாத்தீங்கன்னா நோட்டுகளை எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப இந்த பிளாஸ்டிக் நோட்டுகளை மேனுஃபேக்சர் பண்ற காஸ்ட்டும் ரொம்ப கம்மியா இருக்குது. வாட்டர் ரெசிஸ்டண்டா இருக்குது. அது மட்டும் இல்லாம இதுல பார்கோட் எல்லாம் இருக்குது. நீங்க இந்த நோட் உண்மையான நோட்டா இல்ல டூப்ளிகேட்டான நோட்டா அப்படிங்கறத அதுலயே நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டிஸோட இந்த நோட்ஸ் எல்லாம் வரப்போகுது. அதனால இனிமேல் இந்த போலியான நோட்டெல்லாம் அச்சடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க மக்களே. கண்டிப்பா இது ஒரு வரவேற்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு. சரி, பிளாஸ்டிக் நோட் அப்படிங்கிறியே இதெல்லாம் மடக்கி பர்ஸ்ல எல்லாம் வைக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நார்மல் நோட்டு மாதிரியே தாங்க இருக்கும். ஆனா இது பாலிமரால் செய்யப்பட்டது அப்படிங்கிறதுனால பாத்தீங்கன்னா நீங்க அழகா மடக்கி கூட உள்ள வச்சுக்கலாங்க. ஆனா நோட் எல்லாம் டேமேஜ் ஆகாது, கிளியாது, இந்த மாதிரி எந்த வித பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆர்பிஐ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ப்ராசஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சீக்கிரமாவே பாத்தீங்கன்னா அந்த நோட்டெல்லாம் புழக்கத்துக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. ஆகவே உங்ககிட்ட இருக்கிற நோட்டையெல்லாம் கரெக்டா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. ஆகவே உண்டியில சேர்த்து வச்ச நோட்டை நிறைய பேர் பணம் நிறைய வச்சிருப்பீங்க, எங்க வைக்கிறதுன்னு தெரியாம மூட்டை மூட்டையா பாத்தீங்கன்னா மேல அலமாரி எல்லாம் வச்சிருப்பீங்க இல்லையா? அந்த நோட்டெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு கேக்குறீங்களா? பிளாஸ்டிக் நோட் எல்லாம் வந்துச்சுன்னா குறிப்பிட்ட டைம் தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க இந்த நோட்டெல்லாம் மறுபடியும் நீங்க கொண்டு போய் மாத்த முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கெல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அத்தனை காசும் வேஸ்டா தான் போகும். ஸோ எல்லாருமே ப்ரீ பிளான்டா இருந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு மக்களே. இந்த பிளாஸ்டிக் நோட் கொண்டு வராங்க இல்லையா, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு காகபோ சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைனா ஃபாலோ பண்ணிக்கோங்க.